கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்தின் தலைப்பு, உங்கள் கண்ணீருக்கு தேவன் முடிவு வைப்பார். வேதாகம வசனம் ஏசாயா 51 அதிகாரம் 22 தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. வாழ்க்கையில் சில நேரங்களில் துன்பம் ஒருபோதும் முடிவடையாது என்று தோன்றும். தொடர்ந்து பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், கண்ணீர், இழப்புகள் வந்து கொண்டே இருந்தால் இது எப்பொழுது முடியும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் தேவன் இன்று நமக்கு சொல்லும் வாக்குறுதி இதுதான்: நீ இனி அந்த துன்பத்தின் பாத்திரத்தை குடிக்க மாட்டாய். அதாவது, உங்கள் வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு. தேவன் உங்கள் கண்ணீரை கவனிக்கிறார். அவர் சரியான நேரத்தில் துன்பத்தின் காலத்தை மாற்றி ஆறுதலின் காலத்தை ஆரம்பிப்பார். இதற்கு ஒரு உண்மை சம்பவம். நிக் உஜிசிக் என்பவர் கை கால்கள் இல்லாமல் பிறந்தார். சிறு வயதில் அவமானம், தனிமை, நம்பிக்கையின்மை ஆகியவற்றால் மிகவும் வேதனைப்பட்டார். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை முடித்து கொள்ளவும் நினைத்தார். ஆனால் தேவனை நம்பி முன்னேறிய போது அவருடைய வாழ்க்கையே மாறியது. இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையின் செய்தியை அறிவித்து வருகிறார். தேவன் அவரது கண்ணீரை சாட்சியாக மாற்றினார். ஒருவேளை இன்று நீங்களும் ஒரு சோதனையின் நடுவில் இருக்கலாம். மனம் தளர வேண்டாம். இன்று உங்கள் கண்ணீராக இருப்பது நாளை உங்கள் சாட்சியாக மாறலாம். தேவன் தாமதிக்கலாம், ஆனால் அவர் ஒருபோதும் தவறுவதில்லை. அவருடைய நேரம் வரும்போது உங்கள் துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களையும் கண்ணீரையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் இதயத்திற்கு ஆறுதலையும் புதிய நம்பிக்கையும் தாரும். இந்த சோதனை காலம் நிரந்தரமல்ல என்பதை நினைத்து உம்மை நம்பி நிற்க எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் கண்ணீரை சந்தோஷமாகவும் எங்கள் வேதனையை சாட்சியாகவும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.